ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இத்தனை இந்த 4 ஆண்டுகள்ல இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, இத்தனை உடைமைகள் பாதிப்பு இங்கே நடந்திருக்கு. அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிருக்கணும்? இந்நேரம் இந்த கூடலூர் மக்களை திரட்டி கொண்டு போய் சென்னையில தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கணுமா இல்லையா? எங்க நான் போயிருப்பேங்க. அண்ணன் பொன் ஜெயசீலன் அண்ணன் கூப்பிட்டு இருந்தா நாம் தமிழ் கட்சின்றதை தாண்டி இந்த கூடலூர் மண்ணின் மைந்தன் என்ற வகையில நான் போயிருப்பேன். கூப்பிட்டு இருந்தாருலாம் இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் போயிருப்பாங்க. அண்ணன் என்ன பண்றாரு? தொடர்ச்சியா பேஸ்புக்ல வீடியோ போடுறாரு. யாரெல்லாம் போராட்டங்கள் ஒருங்கிணைக்கிறார்களோ அந்த போராட்டங்களில் ஒருவராக அவரும் அமர்ந்துக்கிறார். எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி? இது வெறும் நம்ம திமுக மட்டும் பேசி கடந்து போற விடயம் அல்ல. என் அன்பு உறவுகளே, இந்த வனவிலங்கு தாக்குதல் என்பது ஏதோ இந்த ஒரு 4 ஆண்டுகள் மட்டும் நடக்கிற மாதிரி நம்ம இங்க காட்டி ஒரு மாய பிம்பத்தை அதிமுக கட்டமைக்கிறது. 2010 இருந்து 2023 பிப்ரவரி வரைக்கும் ஆர்டிஐ தகவல் சொல்லுது, தகவல் பரிமை உரிமை சட்டம் சொல்லுது, 87 பேரை இந்த யானை, புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்கு தாக்கி உயிரிழந்திருக்கு அப்படின்னு ஆர்டிஐ தகவல் சொல்லுது.